ரூபாய் மிட்டாயும் ஆன்லைன் ஆர்டரும். 2 நண்பர்கள் பேசிக்கிறாங்க. அதை முழுமையாக பார்க்கணுமா? இதோ பல்சுவை பெட்டகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். மலர் பழைய நினைவுகளில் மூழ்கி இருப்பாங்க. கவி இன்றைய தொழில்நுட்ப வசதிகளையே ரசிப்பாங்க. மலர், என்ன கவி, கையில் ஃபோனு வச்சுட்டே என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப மும்மரமாக இருக்க. கவி ஒண்ணுமில்லையே மலர், தம்பிக்கு பர்த்டே வருது. அவனுக்கு பிடிச்ச அந்த வெளிநாடு பிராண்ட் சாக்லேட் அதுதான் இப்போது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண. இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கே வந்துவிடும். மலர் சிரித்து கொண்டே, 10 நிமிஷத்தில் வீட்டுக்கே வா? காலம் எவ்வளவு மாறிடுச்சு பாரு. எனக்கு இப்போ திடீர்னு நம்ம ஸ்கூல் காலத்து நினைவு வருது. ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் முடிஞ்ச வரும்போது அந்த முக்கு கடையில் போய் நிற்போமே, ஞாபகம் இருக்கா? கவி ஆமா மலர், அப்ப நம்ம கிட்ட இருக்கிறதே அந்த 1 ரூபாய் தான். அதை அந்த தாத்தா கையில கொடுத்தா டக் டக் எண்ணி 4 சாக்லேட் போடுவாரே. மலர், சரியா சொன்ன. அந்த 1 ரூபாய்க்கு 4 சாக்லேட்டு கிடைச்சப்போ நாம் ஏதோ பெரிய உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் அப்போ வருமே பாரு. அந்த ஆரஞ்சு மிட்டாயும் தேன் மிட்டாயும் அதை 4 பேருக்கு ஆளுக்கு ஒவ்வொன்றா பிரித்து சாப்பிட்றதுல இருக்கே, அச்சச்சா, ருசியோ தனி ருசி தான். கவி ஆமாம், அப்ப எல்லாம் நம்ம அந்த சாக்லேட்டுக்காக கடைக்கு ஓடுவோம். ஆனா இப்ப பாரு, நம்ம உட்கார்ந்த இடத்திலேயே இருந்தே ஒரு கிளிக் பண்ணா உலகத்துல இருக்கிற எந்த மூலையில இருக்கின்ற சாக்லேட்டும் நம்ம வாசலுக்கே வந்து விடுது. காசை கூட நாம தொட்டு பார்க்கவே வேண்டியதில்லை, எல்லாம் போன்லவே முடிஞ்சிடுது. மலர், உண்மைதான் கவி. இப்போ வசதிகள் நிறைய வந்துருச்சு. ஆன்லைனில் கேட்டதெல்லாம் வீட்டுக்கே வருதே. ஆனால் அந்த 1 ரூபாயை தேடி எடுத்து ஓடி போய் வாங்கி நண்பர்களோடு சேர்ந்து சாப்பிட்ட அந்த ஒரு ஃபீல் இப்போ இருக்கிறதா? ஆன்லைனில் ஆர்டரில் கிடைக்கிறதா? இல்லை அப்படின்னு தானே தோணுது. கவி நீ சொல்லுறது சரிதான் மலர். வசதி வந்தாலும் அந்த காலத்து 1 ரூபாய் மிட்டாயோடு தித்திப்பு என்னைக்குமே நம்ம மனசுல குறைவே குறையாது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இனிமையான அழகான தருணத்தில் சந்திக்கிறேன். தற்சமயம் உங்களிடம் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி.